சரியான மீன் மக்களே, சரியான ஸ்டெக்கு நண்பர்களே. நானும் நண்பர்களே பார்த்தீங்கன்னா அந்த பீஸ் போட்டாச்சு சுத்தம் பண்ணி. உள்ள கறி பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு. வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம காலையிலே வெள்ளனே பார்த்தீங்கன்னா விரால் மீன் பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கம்மாய்க்கு வந்திருக்கோம். இங்கே பாருங்கள் பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் பற்றி வந்துக்கிட்டு இருக்குது. இந்த தெரியுது பார்த்தீங்கன்னா கம்மா, அந்த கம்மாவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஃப்ராக் வச்சு நம்ம வந்து விரால் மீன் மாட்டுதா அப்படிங்கிற செக் பண்ண போகிறோம். இங்கே நிறைய நாள் வந்திருக்கேன், ஆனால் ஒரு நாள் கூட மீன் மாட்டினதில்லை. இன்றைக்கி கண்டிப்பாக மீன் பிடிச்சி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெள்ளனே பார்த்தீங்கன்னா வந்திருக்கோம். மணி பார்த்தீங்கன்னா 6 ஆகுது. வீசி பார்ப்போம். நம்மளோட ராடு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்துருக்கு பாருங்கள். நம்ம வழக்கமாக எப்போதும் யூஸ் பண்ணுற ராடு தான். இதை வச்சு தான் இன்றைக்கி வந்து வீசி இன்றைக்காச்சும் மாட்டுதா அப்படிங்கிற டெஸ்ட் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்கெலாம் போகலாம். நண்பர்கள் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிற ஃப்ராக் பார்த்தீங்கன்னா இதை பார்த்துங்க. இந்த ஃப்ராக் வச்சு தான் இன்றைக்கி வந்து விரால் மீன் பிடிக்க போகிறோம். இன்றைக்கி நம்மளே ஃபுல் செட்டப் ரெடி ஆகிடுச்சு. வாங்க போயிட்டு வீசி பார்க்கலாம். இன்றைக்காச்சும் பார்த்தீங்கன்னா மீன் மாட்டலாம் அப்படிங்கிறத எதிர்பார்ப்போம். நான் ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு இதே மாதிரி இன்ட்ரோ எடுத்துகிட்டு மீன் மட்டும்தான் பிடிக்கல. இன்னைக்கு கண்டிப்பாக மீன் பிடிச்சி ஆகணும். நேரம் பார்த்தீங்கன்னா பின்னி இருக்கும், அதில் வந்து டைட் வைக்காமல் வந்து டக்குன்னு வீசிட்டேன். டைட் வச்சுக்குவோம், திரும்ப வீசி பார்ப்போம். சரியான மீன் நண்பர்கள் இந்த இடத்துல அடிச்சு பார்த்தீங்களா வீடியோவில்? இந்த இடத்துல அடிச்சு சரியான சைஸ் மீன் இந்த இடத்துல பிடிச்சி ஆகிறேன். அன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப நேரம் ஆகி போச்சு. நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு மீன் கூட மாட்டலை. அதனால் பார்த்திங்கன்னா இந்த கரையில் என்ன பண்ண போகிறோம்னா அப்படியே வந்து உள் வாயில் வந்து வீச போகிறோம். நம்ம இவ்வளோ நேரம் பார்த்திங்கன்னா இந்த அவுட்டர்லாம் பார்த்தீங்கன்னா வீசிக்கிட்டு இருந்தான். இதோட பார்த்திங்கன்னா உள்ளுக்கு போய்ட்டு வீசி பார்ப்போம். நமக்கு எப்படியாச்சும் மீன் மாட்டோம். பிடிக்க வந்து போகக்கூடாது நண்பர்களே. நம்ம கம்மாக்கரையில் நடந்து போயிட்டுருக்கோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு கலங்கி மடை ஒன்று இருக்குது, மடக்கரை ஒன்று இருக்குது. அந்த மரக்கடையில் போய்ட்டு நஷ்டத்தை வீசி பார்த்துட்டு அப்படியே பார்த்திங்கன்னா உள்ளுக்கு ஒரு பள்ளம் இருக்குது, அதை கழிச்சு பார்த்துட்டு கிளம்ப வந்தேன். ஓகே, இங்கே நின்று வீசி பார்ப்போம். அங்கிட்ட விழுந்துருச்சு. சிரமம் இல்லை, படம் வந்துடுச்சு. நண்பர்களே, இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா அந்த கம்மாயில் பார்த்திங்கன்னா வீச முடியாது. ஏன்னா வந்துட்டு எவ்வளோ நேரம் வீசுறது, ஒரு மீன் கூட மாட்டலை நமக்கு. இந்த அதுக்கு நேராக பார்த்திங்கன்னா பின்னாடி ஒரு பள்ளம் கிடக்கு. அந்த பள்ளத்தில் போய்ட்டு வீசி பார்த்துட்டு நம்ம அப்படியே வீட்டுக்கு கிளம்பிடுவோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு மீன் கூட மாட்டலை நண்பர்களே. நீங்களும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மீன் பிடிக்க போய்ட்டு ஒரு மீன் கூட பிடிக்காமல் அந்த நாட்களில் இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நான் நிறைய நாள் பார்த்திங்கன்னா மீன் பிடிக்கவே இல்லை, சும்மா தான் போய்ட்டுருக்கேன். ஆனால் ஜிலேபி மீன்னா வகையாக பிடிச்சிருக்கேன் நண்பர்களே. அதெல்லாம் வந்து கன்ஃபார்மாக நம்பி போகலாம் ஜிலேபி மீன் பிடிக்கிறதுக்கு. எப்படியாச்சும் பிடிச்சி போடலாம் ஜிலேபி மீன் வந்து. ஆனால் விரால் மீன் பிடிக்கிறதாங்க ரொம்ப கஷ்டம். சரி வாங்க போய் அங்கே போய்ட்டு வீசி பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடுவோம். நம்ம பார்த்திங்கன்னா இதுதான் அந்த பள்ளம். நம்ம அந்த போட்டு வந்துடுவோம். அங்கிட்ட ஓப்பன் பிளேஸு. ஆனால் அதுக்கு விராமல் ஒரு நாள் போட்டு பிடிச்சிட்டு விட்டுருச்சு நண்பர்களே. நம்ம பறந்து போகுது. தளம்புது பாருங்கள். ஐயோ, முறையிலே மரத்தில் பின்னிடுச்சு. நினச்சேன் கண்டிப்பாக மாட்டோம்னு. அப்பாடா
வந்துருச்சு. ஐயோ மக்களே, ஸ்ட்ரைக்கு மிஸ் ஆகிருச்சு. சே, ஒரு செகண்ட் விட்டு பிடிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக மாட்டிருந்துருக்கேன். பார்த்தீங்களா இல்லையா? அடைச்சே, ஒரு செகண்ட் வச்சுருந்தோம்னா கண்டிப்பாக லாக் ஆகிருக்கும். அவசரத்தில் பார்த்தீங்கன்னா வேறு நூல்லாம் பின்னிடுச்சு. சே, அப்படி நாங்களே போடுவோம். ஒரு செகண்ட் மிஸ் ஆகிடுச்சு நண்பர்களே. மக்களை மக்களை சரியான மீன் மக்களை, சரியான ஸ்டேக்கு மக்களை, சரியான ஸ்டேக்கு. மக்களே சரியான மீன் ஸ்டேக்கு. ஃப்ராக் உருகிச்சு நண்பர்களே. மங்களே ஃப்ராக் உருகிச்சு. நல்ல விலைக்கு காத்தினாங்க, கரையில் தூக்கி போட்டு. மக்களே பார்த்தீங்கன்னா சரியான ஸ்டேக்கு. வாவ் மக்களே, முதன்னு பார்த்தீங்கன்னா லேண்ட் பண்ணியிருக்கேன் மக்களே கரையில். பார்த்தீங்கன்னா ஐயோ என்னால் நம்பவே முடியல. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட செம சைஸு. பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட மக்களே ரொம்ப நேரம் போராட்டத்துக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மீன், செம மீன் மாட்டிருக்கல. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 கிலோவுக்கு மேலே இருக்கும் அந்த தண்டி மீன். வாகு இப்போ அடித்த லைவாக பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆகிருக்கு. கொஞ்சம் விட்டுருந்தேன்னா பார்த்தீங்கன்னா வந்து வெளியில் விழுந்திருக்க நண்பர்களே. ஐயோ நம்மளே என்னால் நம்பவே முடியல. பார்த்தீங்கன்னா முதன்னு பார்த்தீங்கன்னா தண்டி மீன் பிடிச்சிருக்கேன் நண்பர்களே. நானும் பார்த்தீங்கன்னா ஃபிஷர் மேனு அப்படிங்கிறதுல சொல்லிக்கிறதுல பெருமைப்படுறேன் நண்பர்களே. சரி, இதை பார்த்தீங்கன்னா வந்து குசாவில் வந்து போட்டுக்குருவோம். தண்டி மீன் பார்த்தீங்களா, என் வாழ்க்கையிலே தண்டி பிராமீன் வந்து பிடிச்சிருக்குன்னா அது இன்னைக்கிட்டே நண்பர்களே. சரியான ஸ்ட்ரைக்கு, லைவாக வந்து ரெக்கார்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். வீட்டில் போய்ட்டு எப்படி வந்துருக்குன்னு தெரியல, பார்ப்போம். ஃப்ராக் பார்த்தீங்கன்னா வந்து கரையில் வந்து துப்பிடுச்சு நண்பர்களே. ஐயோ ஜாருங்க, நல்ல வேலை இங்கே அங்கனைக்கெலாம் வந்து நேரம் உருகிட்டு சாரச்சாரன்னு போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு நம்ம அடித்த மீன் இதில் தான் பார்த்தீங்கன்னா மாட்டுச்சு. யார் கொடுத்தாருன்னா பள்ளத்தூர் மீன் ஒன்று சேனலில் வந்து என்ன கண்டி கொடுத்தாரு. அப்புறம் இதை வச்சு மீன் பிடிச்சி போகலாங்க, நல்லா ரிசல்ட் இருக்குன்னு. இந்த வீடியோ பார்த்துக்கிங்கன்னா ரொம்ப நன்றி ப்ரோ. நீங்கள் இந்த ஃப்ராக் கொடுக்கலன்னு சத்தியம் அந்த மீன் பிடிச்சிருக்க மாட்டேன். ஓகே நண்பர்களே, திரும்ப பார்த்தீங்கன்னா அடுத்த ட்ரை பண்ணி பார்ப்போம். இங்கேயே பின்னிக்கிச்சு மக்கள். சரியான சந்தோஷம் நண்பர்களே. எனக்கு இப்போ தான் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப சந்தோஷம். அதுவும் பார்த்திங்கன்னா நண்பர்களே, நான் சொல்லியிருப்பேன் இந்த தூண்டில் வாங்கிட்டு மொதல் ஒரு மீன் பிடிக்கிறேன்னா அதான் இது. அதோடய இந்த ரீலு இந்த ராடு வாங்கிட்டு மீன் இதுதான் நண்பர்களே. ஸ்பின்னிங் ரீல் ராடு வாங்கிட்டு பார்த்திங்கன்னா பிடிச்சிட்டேன். பட் பைக் காஸ்டிங் ராடில் பிடிக்கிற முதல் மீன் இதுதான். நல்ல வேலை லைவில் ரெக்கார்ட் ஆகிடுச்சு. இதெல்லாம் அங்கனே போடுவோம். ஓகே நண்பர்களே, பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த நம்ம ஒரு மீன் தான் மாட்டுச்சு பாருங்கள். அதுவும் சரியான சைஸ் மீன். நம்ம கொஞ்சம் ரொம்ப நேரமாக வீசி பார்த்துட்டு இருந்தால் ஒரு மீனுக்கு அப்புறம் மாட்டவே இல்லை நண்பர்களே. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மீனை போய்ட்டு நல்லா அலசிட்டு நான் சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி சாப்பிட போகிறோம். வாங்க நம்ம போய் சுத்தம் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம் நண்பர்களே. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா மழு நிறையா இருக்கும். அதில் கொலன்னு நல்லா உரச்சி எடுக்கணும், கல்லில் போட்டு அந்த மாதிரி உரச்சி எடுத்துக்கணும். இருக்கு லாமெலாம் எடுத்தாச்சு. உரச்சிட்டு நம்ம வெட்ட போகிறோம், பீச்சு போட போகிறோம். நண்பர்களே, பார்த்தீங்கன்னா அந்த பீஸ் போட்டாச்சு சுத்தம் பண்ணி. இப்போ வந்து மசாலா போட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கிடுவோம். நேரமாக இருக்குது. ஓகே நண்பர்களே, மசாலா போட்டுக்குருவோம். ஜாஸ்தி மாப்பிள்ள இதெல்லாம். இது 1 கிலோ மீன்ரா. சரி கொட்டு இது ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணி பார்த்துக்குருவோம். எல்லாத்தையும் போட்டு அப்பி எடுத்துருவோம். அப்புறமாட்டி பாத்திரம் போட்டுக்குறோம். சிறிதளவு உப்பு போட்டுக்குவோம். போதுமா? ஓகே தானே? மலைச்சாரல் மாதிரி. ஓகே ஓகே ஓகே.
அப்படியே போட்டு கிண்டிக்கிட்டு தண்ணி ஊற்றிடுவோமா? கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டோம்னா பச்சியில் பட்டி எடுத்த மாதிரி இருக்கும் மீன். ரைட்டு. கொஞ்சமாக தண்ணியை ஊற்றிட்டு கொட்டாச்சல்லி எடுத்துக்கணும். போதுமா? இந்த லைட்டாக தண்ணியை மட்டும் கரெக்டாக சைஸில் கொடுக்குறேன். டோஸ்ட் நான் கொடுக்குறேன். மாட்டுக்கு இல்லைன்னா மருந்து கொடுக்குறியா? போதுமான மாதிரி எடுத்து நாக்கி பாரு. மீனில் ஈரம் இருக்குமாப்ல? போதுமா? டேரெக்டாக மீனில் பொடியை போட்டே அப்படி இருக்கலாம். மீனில் ஈரம் தான் இருக்குல்ல. எந்த அளவுக்கு இது வரும் தெரியாது. இதெல்லாம் வச்சுக்க அப்படியே ஒரு மீனாக போட்டு எடுத்துடலாம். ஏன்னா இதில் மெரினா பீச்சில் பார்த்துருக்கீங்களா, வெறும் பொடி தான் மீனில் அள்ளி போட்டு மீனோட வெட்டி போட்டு தவா ஊற்றி போட்டுருவாங்க டவுக்குன்னு. இதே எப்படி இருக்கு பாரு, கலராக இருக்குது அப்படி. இதெல்லாம் வச்சுக்கவே எல்லா பக்கட்டும் கரெக்டாக அப்ளை ஆகும். இந்த மாதிரி தான் எடுக்கணும். ஒரு ஐடியா, ஒரே ஒரு அப்படி 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 அப்படி. இப்போ காரம் அது வேணாம்டா. காரத்துக்கு சொல்லலாம். ஒரு நிமிஷம் அதை அப்ளை பண்ணுவேன். அப்படியே உரப்பு சரியான உரப்பாக இருக்கும்டா அப்படிங்கிறேன். இது போதும், இதுவே போதும். சரி, கொஞ்சம் நேரம் வேணால் மீன் ஊறணுமே. வெயிலில் வந்துட்டு வச்சுட்டு கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருப்போம். ரைட்டு. அவ்வளோதான் பாரு மாப்பிள்ள. விரா மீனில் வந்து முள்ளே இல்லாத மீனில் வந்து ஒரு மீன் மாப்பிள்ள கறி. இதில் வந்து அவ்வளோ முள் இருக்காது, கறி தான் நிறையா இருக்கும். மற்ற மீன் மாதிரி கிடையாது. ஆனால் பிடிக்கிறது தான் சிரமம். இது வந்து காஸ்ட்லி. இப்போ நம்ம போகும் பாருங்க, தரமாக சூப்பராக இருக்க. வரத்துக்கு அப்புறமா பண்ணால் சூப்பராக இருக்கும். பிஃபோர் ஆஃப்டர் நீ கையிலே வச்சுக்கிட்டு விளாடு போட்டேன். அப்புறம் எல்லாம் பார்த்தீங்கன்னா மசாலா போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வெயிலில் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஊறிடும். அதுக்கப்புறம் மறுத்துருவோம், வெயிலில் கொண்டு வச்சுட்டு வந்துடுவோம். சரி மாப்பிளா, நான் உட்காந்துக்கவா? உட்காந்துக்க. ஓகே நண்பர்களே, மீன் பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா ஊறிடுச்சிங்க பாருங்கள். இப்போ வந்து வறுக்க ஆரம்பிச்சிடலாம். வாங்க போவோம். வீடியோ எடுக்கும்போதெல்லாம் ஃபோன் நல்லா யூஸ் பண்ணக்கூடாது. நெட் அலவுட். நண்பர்களே பார்த்தீங்கன்னா அடுப்பு செட் பண்ணியாச்சு. இதான் நம்மளுடைய பார்த்தீங்கன்னா மினி கேஸ் ஸ்டவ்வு. இதெல்லாம் வந்து சமைக்க போகிறோம். அந்த ஃபஸ்ட் அடுப்பு வந்து பற்ற வச்சுக்கிடுவோம். கேஸ் மெதுவாக திறந்து கைக்கு லாக் ஆகிடுச்சுரா. அந்த குளிச்சுட்டாங்க நாளைக்கு. நண்பர்களே நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? இங்கே நல்லா அடிக்கிறாங்க சார். இப்போ தெரியுமா நினைக்கிறேன், தெரியுதுல்ல? தள்ளி வை கணேசா. எங்கிட்டு நல்லா அடிக்குது. இங்கிட்ட இதுக்கு மேலே அடிச்சா இங்கே மோதிடும்டா. நீ பின்னாடி நகர்ந்து உட்காந்து. நீ நகர்ந்து உட்காந்துக்கா. நான் தான் வறுக்க போகிற ஆள். வைக்க நம்பளே கல்லை தூக்கி வச்சுருவான். கல்லை வந்து வச்சாச்சு. குத்திட்டாங்க நான் முட்டு. எங்கடா என்னடாப்பா வர கல் காய இருக்கலையா? என்னட்டாப்பா? அந்த அதுக்குள்ள இருக்க என்னட்டாப்பா? என்னட்டாப்பா? எண்ணெய் ஆயிலா? ஓகே நம்பர்களே, இன்னும் தட்டையும் எடுத்து வச்சுக்க, வறுத்து வந்து வைக்கிற மாதிரி. கிருஷ்ணா எண்ணெயை ஊற்றிடுவான். எண்ணெயை ஊற்றிக்கலாம். அப்போ கல் வந்து ஒரு சைடாக கிடக்குன்னு நினைக்கிறேன்டா. இது எப்போ சைடு அடுப்பு நேரம் வைக்கணும். அடுப்பு கிராஸ். ஐயோ என்ன ஊற்ற போகிறேன்? அடுப்பு கிராஸ் கிடக்கு, வேறு ஒன்றும் இல்லை. நீ இப்படி நேராக வைப்பான். கல்லை துப்பியா? சுடுதே கல் சுட்டு தொலைதா? இந்த மாதிரி பள்ளத்தில் அப்படி இருக்கணும். கொஞ்சம் கீழே இதாண்டா சென்று. அப்படி அடக்குடு. அந்த குடு அந்த இருக்க கட்டையை எடுத்து வை மாப்பிள்ள. கொஞ்சம் நண்பர்களே, வாட்டமாக கல்லை வச்சாச்சு. உங்கள்கிட்ட கருகு மாப்பிள்ள தானே. எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சோடனே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெட்டி வச்ச விரா மீனை போட்டு வறுத்து எடுத்துக்கிடுவோம். நல்லா சூப்பராக காஞ்சிச்சு மக்களே. காஞ்சிச்சு, ஊறிச்சு மசாலா. போட்டுருமா மாப்பிள்ள? வச்சு பார்க்குற ரைட்டா? கொரியில சவுண்டு ஏற்குது. அப்படி இருக்குங்க. போட்டுருவா? மக்களே பார்த்தீங்கன்னா வச்சாச்சு. இது எல்லாமே ஒன்றா போட்டு வறுக்க முடியாது. ஒரு 3-4 வரைக்கும் போதும். என்னையா? போதுங்க வந்து ஓரத்தில் ஒரு மீன். அவ்வளோங்க பாருங்கள் மக்களே. பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து வச்சாச்சு. கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே கிடக்கட்டான்.
இல்லைன்னா மசாலா வந்து தனியாக பிரிஞ்சிடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. மக்களே பார்த்தீங்கன்னா லைட்டு திருப்பி அம்மா சட்டை எடுத்து வைங்களா திருட்டுறா கொதிக்குதுடா. நான் லாங்கில் இருந்துக்கிறேன். டப்பு டப்புன்னு வெடிக்குது. லைட்டாக திருப்பி விட்டுக்குருவான். ஏன்னா ஒரு சைடு வந்துருச்சு. கலர் மாறிச்சு வந்துட்டாங்க. நெருப்பு வந்து பதமாக இருக்கு உடம்புக்கு. கரெக்டாக இருக்கு. சுட்டு பிடிச்சிடா எனக்கு வந்து டப்புன்னு வெடிச்சு. அப்பாடா சுட்டுருக்கா. மக்களே அருமையான ஒரு இறால் ஃப்ரை லைவாக பிடிச்சி உங்களுக்காண்டி வறுத்து காமிக்கிறோம். அதுக்காண்டி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. காப்பாங்க என்ன ஊற்றி நேற்று நான் வெறுக்கடிக்க சொல்லி கையில் வேணுக்கணும் மாதிரியாங்க. மீன் புட்டுருச்சுவாங்களா? இங்கே புட்டுக்கு போயிருக்கீங்களா? நீங்கள் பார்த்தது இல்லை. மீன் புட்டுக்கு போய்க்கிறா. இந்த ஒரு லைட்டாக திருப்பி விட்டு எடுத்துட்டீங்க. மக்களே கம்மான்னு வறுத்து எடுத்துட்டான். வார்த்தை யாரை விவரிக்க முடியாது. ஐயோ 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 சாப்பிட்றதுக்கு வந்து கூடாடா நம்ம காலையில் அருமையாக நீங்களே சொல்லிடுங்க. நீங்களே வரல அவசரம்னே எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தட்டுக்கு மாற்றிடுவோம். என்ன வடிட்டோம்ப்பா. அந்த இது இடிக்கணும் வாங்கி வச்சுக்கணும்டா. தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்படி இங்கே எடுத்து வைக்கிறேன். அப்படி போட்டுக்கலாம். இதில் என்ன கூத்துன்னா அடுத்த ஷிஃப்ட் போடுது இல்லை. ஏன்னா விறந்துட்டு தான் இருக்கு. அதெல்லாம் கொண்டு ஒன்னே எப்படி வச்சுன்னா அப்படியே இருக்கணுமா? இப்படி வச்சு அப்படியே இருக்கும். நடுவில் இருக்க முள் மட்டும். மாப்பிள்ள கையாடுற இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடுமா? மாப்பிள்ள ஊற்றுறியா நீ? ஒரு ஷிஃப்ட்டுக்கு ஒரு எண்ணெய் காலி ஆகுதுப்பா. இது போதும் எனக்கு, இது போதுமே. அது கொஞ்சம் காயட்டுமா இல்லை காஞ்சிருக்குமா? காயட்டும். அப்போ அடுத்த ஷிஃப்ட்டுக்கு ஆள் வந்தாச்சு. இதில் குமார மாப்பிள்ள கழிக்கிறது வெடிக்கும் போது கழிக்கிறது நான் சொல்ல வெடிக்கும் தான் என்ன போட்டு சுட்டுட்டாங்க. சாரி மாப்பிள்ளை கழிக்குதுடா. மாப்பிள்ள பேசிக்கிட்டே கருவு விட்டுட்டேன். கருவு விட்டுட்டேன். தள்ளி விடுறாங்க. நண்பர்களே பார்த்தீங்கன்னா அந்த கடைசி பார்த்தீங்கன்னா கருவு விட்டாச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு கறி எடுத்துருக்குன்னு பாருங்கள். அருமையாக கருவு விட்டான். இந்த மாதிரி கருவு விடுறது எங்களுக்கு மட்டும் முடியும். தள்ளி விடாத அந்த கிறுக்கா. நான் வரல நல்லா தாண்டா வந்து இங்கே படுத்துகிற பாடு இருக்கு. புடுக்கலே விழுந்துச்சு. நான் கவலைப்படாதீங்க. அது பிரிங்கு மாதிரி இருக்கு. எவ்வளோ நேரம் பறந்துருது. ஓகே பாருங்கள் நண்பர்களே அருமையாக இருக்குது. கறி போய் கருகலடா. அந்த கருகு நான் மட்டும் காமிக்காதீங்கடா. இல்லை அந்த விட்டுருக்கு. ஒரு சென்ட்ரு பீஸு நல்ல பீஸாக இருக்குது. இது தானே சென்ட்ரு பீஸு. அதான் திஷ்டிக்கா. ஓரத்துல எல்லாம் திஷ்டிக்கு. இந்த டெக்கரேஷன் மட்டும் வச்சுன்னா செம்மையாக இருக்கு மாப்பிள்ள. பிரிங்கானி போயிடுங்க வீடியோ. நண்பர்களே உங்களோட ஃபோக்கஸ்லாம் எங்கே இருக்குன்னா சென்ட்ரு பீஸில் இருக்கணும். அது நல்லா வந்திருக்கு. அவுட்ரு பீஸெல்லாம் பார்க்காதீங்க. அது கறி பீஸ். ஓகே இப்போ சாப்பிட்றோமா? சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஏன்னா சாப்பிடுவோம். மேலே சக்காந்து சாப்பிட்ருவோம். வெயில் அடிக்கிறாங்கல்ல. சரி ரைட்டு. சாப்பிட்டுக்காங்க வீசுங்களா. நண்பர்களே பார்த்தீங்கன்னா அருமையாக வறுத்தாச்சு. இங்கே பாருங்கள் பீஸை பாருங்கள். நல்லா சூப்பராக அழகாக வெந்திருக்கு. இப்போ வந்து நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். சுட இருக்குது. அவன் சாப்பிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம சாப்பிடுவோம். நல்லா தான் மாப்பிள்ள இருக்குது. நல்லா தான் இருக்கா? அருமையாக இருந்தது. கறியை பாரு சூப்பராக இருந்திருக்கு. உள்ள ஒரு நம்பலாமா? நம்பலாம். வந்து எனக்கு உள்ள கறியை பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு. மாப்பிள்ள அருமையாக இருக்கு மாப்பிள்ள. இந்த மாதிரி மீன் சாப்பிட்ருக்க மாட்டேன். உண்மையில் லெவலில் இருக்கு மக்களே. வேறு லெவலில் சொல்லக்கூடாது. அருமையாக இருக்குன்னு சொல்லலாம். உண்மையை தெரிஞ்சிட்டா நம்பலாம். நிஜமா நம்பலாம். நல்லா இருக்கு. தரமாக இருக்கு மக்களே மீன். உரப்பு புளிப்பு காரம். இன்னும் எலுமிச்சம்பழம் தான் நம்ம புளிஞ்சு ஊற்றுற. அதுதான் எலுமிச்சம்பழம் கான்ஃப்ளாம் வாங்க மாட்டோம். நம்ம மொறுப்பாக இருந்துருக்கோம். ஆஹா நம்ம ஊருக்கார ஹோட்டல் வச்சுருக்கான்டா. அடிச்சு நக்கட்டுங்கடா. முள்ளே இல்லாத மீன் மக்களே.
சென்டரில் மட்டும் தான் முள் இருக்கும். அப்படியே மீன் வந்து அப்படியே சாப்பிட்றலாம். நான் எவ்வளோ பெரிய பீஸ் எடுத்தேன்னா அதில் பார்த்தீங்கன்னா இது மட்டும் தான் முள். நான் இது மட்டும் தான் முள். இவ்வளோ பெரிய பீஸில் இது மட்டும் தான் சென்டர் மட்டும் தான் முள் வரும். எங்கேயுமே முள் வர அப்படியே சாப்பிட்லாம். தரமான மீன். காரம் உப்பு புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது. இல்லை வெயில் இதே கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. பரவாயில்ல, என்னால் விடப்படாது. ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி அங்கேயே சுத்தம் பண்ணி சுத்தம் பண்ணல, வீட்டில் சுத்தம் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றோம். சாப்பிடுங்க இவ்வளோ கேமரா கொடுத்துட்டு நீங்கள் சாப்பிடுங்க. சும்மா சாப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உண்மையிலே வரலாம். என்ன டேஸ்ட்டு இன்னைக்கு தானே ஃபஸ்ட் டைம் சாப்பிடுங்க. முதல்ல விராமன் சாப்பிட்றீங்களோ? தரமாக இருக்குது. கடல்லைனா சுறா, கம்மா இல்லைனா விரா. விரா எடுத்து ஆடி நீ தூண்டியில் மாட்டி நம்ம வயிற்றுக்குள்ள வைக்கிறதுக்கு எத்தனை நாள் போராட்டம், ஒரு வாரம் போராட்டமாக இது. இப்போ இந்த தூண்டி வாங்கிட்டு ரொம்ப நாளாக வந்து மாட்டேன்னு சொன்னான். இன்றைக்கி மாட்டிடுச்சு. ஆமாம், அதுவும் சைஸான மீன் மக்களே 1 கிலோட்ட இருக்கான். சொல்லியா திங்க திகட்டாத பால்கோவா இல்லை மீன் மக்களை இதே மாதிரி நீங்கள் வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கண்டென்ட் வந்து அடிக்கடி வரான். நீங்கள் வந்து ஜாலியாக நீங்கள் நினச்சிக்கலாம், நீங்கள் திங்கிறதுக்கு அது உங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட். நீங்களும் இந்த மாதிரி பிடிச்சி நீங்கள் ட்ரை பண்ணீங்க, அதுக்காண்டி இந்த வீடியோ சென்ட் பண்ணுறோம். ஆமாம், இப்போ பேசினது நம்ம அளவு பற்றாத. கதினா விரா மீன்கிறது தான் மகளே. பங்காளி மற்ற மீன்னா அந்தளவுக்கு ஆயல் அதிகமாக இருக்காது. பட் விரா மீனுங்கிறது அருமையான மீன். சைடிஷ் ஏதாச்சும் வச்சுக்கணுமா? தொட்டு திங்கிற மாதிரி திங்கிறது சைடிஷ் தான். திங்கிறதே சைடிஷ் தாங்கிறியோ? மெயின் டிஷ் தான். சைடிஷை மெயின் டிஷ் ஆகிட்டான். என்ன அழகாக ரவுண்டாக அப்படி இருக்கு பாருங்க. அப்படியே எடுத்து ஒரு கடி. ஓகே நண்பர்களே, பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் வந்து வறுத்து சாப்பிட்டாச்சு. வேறு லெவலில் இருந்துச்சு இந்த மீன் வந்து. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்த ஒரு சூப்பரான சந்திப்போம். பாய், டாட்டா, பாய்.